ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து ஒரு பஸ் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தாங்க போக போகிறோம். வேதாரண்யம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பஸ் வந்து சிதம்பரம் வரைக்கும் போகுதுங்க. முதுகலத்தூர்லேருந்து சிதம்பரம் வரைக்கும் போகுது. இது வந்து ஈசிஆரில் போகிற ஒரு பஸ். இது இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு நாகப்பட்டினம் பஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல நிற்கிறது எல்லாமே திருவாரூர் போகிறது, அதுக்கப்புறம் வந்து திருக்குவளை வழியாக நாகப்பட்டினம் போகிறதுலாம் இந்த இடத்துல தான் நிற்கும். இது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தாங்க. இது நம்ம போக வேண்டிய பஸ் வந்துருச்சிங்க. இங்கே நிறைய வேதாரண்யத்துக்கு பஸ் இருக்குது. வாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம். Living life every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. திருத்துறைப்பூண்டியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து 25 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்த கிலோமீட்டர் வந்து 38 கிலோமீட்டர் வரைக்கும் வருங்க. நம்ம போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா வாய்மேடு வழியாக தான் உங்களுக்கு இந்த பஸ் போகுதுங்க. திருத்துறைப்பூண்டி வந்து பார்த்திங்கன்னா திருவாரூரில் 3வது பெரிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி தான். முதல்ல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி, அப்புறம் திருவாரூர், அதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டி. இது வந்து நகராட்சிங்க. பெரிய ஊர் தாங்க ஓரளவு திருத்துறைப்பூண்டி. ஆனால் பஸ் ஸ்டாண்டு தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஊர் வந்து ரொம்ப பெரிய ஊர் தான். அது சென்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கில் தான் இங்கே பஸ்ஸு. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்படி இல்லைன்னா அவங்க திருவாரூர் போய் தான் ஏறணும். இந்த திருத்துறைப்பூண்டியிலேருந்து இந்த வேதாரண்யம் வரைக்கும் போகக்கூடிய இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2018 கஜா புயலில் மிகப்பெரிய சேதம் அடைஞ்ச பகுதிங்க. இது வந்து தெற்கு டெல்டாவில் வரும். பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயங்களில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய பகுதியும் இது தான். ஏன்னா வந்து இது கடைமடை பகுதின்றதுனால அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து சரியாக இந்த இடத்துக்கு வராது. அதனால் நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த இடம் தான் சந்திக்கும். அதில் இந்த 2018 கஜா புயல் தான் இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சேதங்களை ஏற்படுத்துச்சு. இது வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்தில் அந்த மாதிரியான ஒரு பீரியடை இந்த பகுதிங்க சந்தித்ததே இல்லை. இந்த திருத்துறைப்பூண்டியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் வரக்கூடிய இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு தாங்க. உங்களுக்கு ஹைவேலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேபின் ரைடும் கிடைக்கல. ஸோ பஸ்ஸு வந்தோடனே ஃபுல் ஆகிட்டு கரெக்டான வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் டைம் விடுற டைமுன்றதுனால சுத்தமாக வந்துட்டு சீட்டே கிடைக்கல. பர்மிஷனும் கேட்க முடியல. ரொம்ப கஷ்டமாக போயிட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ஏரியாச்சு. ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அழகாக வந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த ஏரியாலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. சூப்பராக இருக்குங்க இந்த பகுதிங்கள்லாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரயில்வே ட்ராக் தான் வந்துட்டு திருத்துறைப்பூண்டியிலேருந்து அகஸ்தியம்பள்ளி வரைக்கும் போகக்கூடிய ரயில்வே ட்ராக்குங்க. இதுலேயும் ஒரு டைம் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அகஸ்தியம்பள்ளின்றது கோடியக்கரைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர். அதுவும் வேதாரண்யம் பக்கம்தான். நம்ம இப்போ தானி கொட்டகம் அப்படின்ற ஒரு பகுதிக்கிட்ட வந்திருக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்மேடு, அதுக்கப்புறம் வேதாரண்யம் தான். இங்கே ஒன்றும் பெரிய அளவுக்கு பெரிய டவுன்லாம் கிடையாது. திருத்துறைப்பூண்டியை விட்டால் பெரிய டவுனுன்றது வந்து வேதாரண்யம் மட்டும்தான். வாய்மேடும் வந்து ஒரு சின்ன பகுதிங்க தான். இந்த பிளேஸு செம்மையாக இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆறு ஒன்று ஓடுது. அழகாக வந்துட்டு ரோடு இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கேரளாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பகுதிங்க வந்துட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் அதிகமாக இருக்கும்.
அதே மாதிரியே ஒரு செட்டப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குது, செம்மையாக இருக்குது. பண்ண பாருங்க, எல்லாருக்கும் பண்ணோம்ல பசங்களாம் வந்து அது மாதிரி ரூம் எல்லாருக்கும் அது மாதிரி எல்லாருக்கும் நாளைக்கு பண்ணிடுவான். நம்ம இப்போ வாய்மேடு கிட்ட வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. இதுதான் வந்துட்டு வாய்மேடு. சின்ன ஊராக தாங்க இருக்குது, ரொம்ப பெரிய ஊர்லாம் இல்லை, சின்ன கடத்தல் தான். வேதாரண்யம் வந்துட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க, செம்மையான ஊருங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழையில் அதிகம் மழை பெய்யக்கூடிய பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதாரண்யம் பகுதிகள்லாம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோடியக்கரை இருக்குது. அதுவும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு பார்டர்னு கூட சொல்லலாம். அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் உங்களுக்கு இலங்கை எல்லாமே. கோடியக்கரையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வளவிலங்கு சரணாலயம் ஒன்று இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அதை விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஒன் டைம் வந்துட்டு உங்களுக்கு விசிட் பண்ணி வீடியோ போடுறேன். பஸ்ஸு ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வாய்மேடு தாண்டோடனே வந்துட்டு கூட்டம் குறைஞ்சிட்டு, அந்த வாய்மேடு வரைக்கும் தான் பயங்கர கூட்டம் வந்தது. இப்போ ஓரளவு சீட்டில் எல்லாம் உட்காந்துருக்க அளவு தான் இருக்குது, கம்மியான பேர் தான் இருக்காங்க. வேதாரண்யத்துக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டாங்க. ஒரு 1.5 hours 2 hours வந்துட்டு வந்தாச்சு. ரோடு வந்துட்டு ரொம்ப சின்ன ரோடுன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடு அந்தளவுக்குலாம் இல்லை, நார்மல் ஸ்பீடில் தான் வராங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்ங்க. வேதாரண்யமும் ஒரு சின்ன டவுன் தாங்க, அதுவும் வந்து பெரிய டவுன்லாம் கிடையாது, ஓரளவு சின்ன டவுனு. இதுதான் வந்து வேதாரண்யம் பஸ் ஸ்டாண்டுங்க. மொத்தமாகவே ஒரு 8 பஸ்லாம் நிற்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு. சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். இங்கேருந்து ஒரு vlog ஒன்று பண்ணியிருக்கோம். நம்ம வேதாரண்யத்துலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு vlog பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள்.